தற்போதைய அண்மை செய்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்யக்கோரிய மறுசீராய்வு மனுவை நிராகரித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. அனந்தி, சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சராக இருந்து தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு கடந்த செப்டம்பர் மாதம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியிருந்தது. இந்த நிலையில அந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று பாலாஜி என்பவர் தொடர்ந்த வழக்கு என்பது தற்போது உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த வழக்கை தொடரும் போது ஜாமீன் கிடைத்த உடனேயே அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் சாட்சியங்களை கலைக்கக்கூடும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களோடு ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் 2-3 முறைக்கு மேல் விசாரணைக்காக வந்திருந்தது. அப்போது நீதிபதிகள் கூட பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருந்தார்கள். ஒரு அதிகாரம் மிக்க ஒரு நபராக செந்தில் பாலாஜி இருக்கிறார், அவர் சாட்சியங்களை கலைக்கக்கூடும், உடனடியாக நிபந்தனை ஜாமீன் பெற்ற மறுநாளே அவர் அமைச்சராக பதவியேற்றது எப்படி என்பன போன்ற அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தால் நிபந்தனை ஜாமீன் வழங்கிய பிறகு தற்போது அந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று பாலாஜி என்பவர் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இந்த வழக்கில் எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அஜய் ஓகா உள்ளிட்ட 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்து அதற்கான உச்சநீதிமன்ற உத்தரவினுடைய நகல்களும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அமைச்சராக அவர் ஆனதற்கும் நிபந்தனை ஜாமீன் இருப்பதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில இந்த நிபந்தனை ஜாமீன் அவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்ததை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடரப்பட்ட இந்த வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.